வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு மாட விளக்கு. நம்ம பாரம்பரியத்துல ரொம்ப பெரிய ஆன்மீக ரகசியம் மறைந்து கிடக்குது. அந்த ரகசியத்தை நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக ஒரு வழிபாட்டு முறையா நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த மாட விளக்கு வழிபாடு. இப்போ நாம என்ன பண்றோம்? நிறைய தெய்வ படங்கள், சிலைகள் வைத்து வழிபடுறோம். அது நல்லதுதான். ஆனா உண்மையான பாரம்பரிய வழிபாடு என்னன்னா மாடத்தில் ஏற்றப்படும் தீபம். ஏன் தெரியுமா? நம்ம முன்னோர்கள் இந்த மாட விளக்கை ஒரு சாதாரண விளக்கா பார்க்கலை. அதை குலதெய்வத்தின் அம்சம்னு நம்பினாங்க. முக்கோண மாடத்தின் ரகசியம், இந்த மாடம் சாதாரணமாக இல்ல. முக்கோண வடிவம்ல இருக்கும். இந்த முக்கோணம் என்ன சொல்லுது? 3 காலம்: கடந்த, நிகழ், எதிர். மும்மூர்த்திகள்: பிரம்மா, விஷ்ணு, சிவன். உப்பெரும் தேவியர்: லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. அதாவது உலகத்தையே இயக்கும் சக்தி இந்த முக்கோணத்துல இருக்கு. அதனாலதான் பெருமானின் மார்பில இருக்கும் ஸ்ரீ வஸ்தம் குறியீடும் முக்கோண வடிவம். ஸ்ரீனா லக்ஷ்மி, வஸ்தம்னா வாசம். அதாவது முக்கோண மாடம் இருக்கும் இடத்துல லக்ஷ்மி நிரந்தரமா இருப்பாங்க. மாரவிளக்கின் சக்தி நம்ம வாழ்க்கையில பஞ்சபூதம் முக்கியம். அதுல அக்னி, நெருப்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த நெருப்பு தான் நம்ம துன்பங்களை எரிச்சி விடும் கர்மத்தை கரைக்குது, மனசுக்கு தெளிவு தருது. அதனாலதான் நெய் தீபம் ஏற்றது சமம் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்றாங்க. மாடம் எங்க வைக்கணும்? முக்கியமான இடங்கள்: தலைவாசல் அருகில், வரவேற்பறை ஹால், இல்லையெனில் மேற்குச் சுவர் முன்னாடி. வீடுகள்ல மத்திய வாசல் இருக்கும், அதனால இருபுறமும் மாடம் வைக்க முடியும். இப்போ வசதிக்கேற்ப ஒரு பக்கம் வைத்தாலும் பரவாயில்லை. எப்ப விளக்கு ஏற்றணும்? காலையிலும் மாலையிலும் ஏற்றலாம், குறிப்பாக செவ்வாய், வெள்ளி. ஆனா முக்கியம் என்னன்னா மாலை நேர தீபம். ஏன் தெரியுமா? அந்த நேரம் இருள் ஆரம்பிக்கும் நேரம், நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நேரம். அப்போ தீபம் ஏற்றினா வீட்டுக்குள்ள நேர்மறையாற்றல் வரும். குலதெய்வம் வாசலில் காக்கும். கர்ம நிவாரணம். இந்த மாட விளக்கின் பெரிய ரகசியம் என்னன்னா கர்மா குறையும். கோவில்களில் கூட பாருங்க, கர்ப்ப கிரகத்துக்கு மேல கஜலக்ஷ்மி அருகில் முக்கோண தீப மாடங்கள் இருக்கும். அதன் அர்த்தம் இறைவன் முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி கர்மா சுத்தமாகணும். அதைதான் இந்த மாட விளக்கு செய்கிறது. சனி தோஷ நிவாரணம். யாருக்கு இது ரொம்ப உதவும் தெரியுமா? ஏழரை சனி, அஷ்டம சனி, சனி திசை. முக்கோண மாடத்தில் தீபம் ஏற்றினா சனி பகவான் பாதிப்பு குறையும். ஏன்? குலதெய்வ அருள் கிடைக்கும். சனி நல்ல வழியில் நடத்துவார். வாழ்க்கை மாற்றம். இந்த வழிபாட்டை நம்பிக்கையோட பண்ணினா பணவரவு அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை வரும், மன அமைதி கிடைக்கும், தடைகள் நீங்கும். முக்கியமா குடும்பம் பிரிந்து போகாமல் ஒன்றா சேர்ந்து வாழும். எப்ப மாடம் அமைக்கலாம்? அவிட்டம் நட்சத்திரம் மாடம் அமைக்க. அஸ்வினி நட்சத்திரம் முதல் தீபம் ஏற்ற. அந்த நாள்ல மாடம் சுத்தம் பண்ணி நல்ல அலங்காரம் பண்ணி குலதெய்வம் பெயர் சொல்லி தீபம் ஏற்றுங்க. 100% நல்ல பலன். நம்ம முன்னோர்கள் சாதாரணமா ஒன்னும் செய்யல. ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒரு அறிவியல், ஆன்மீகம் இரண்டும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய ரகசியம்தான் மாட விளக்கு. இத மீண்டும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா செல்வம், சந்தோஷம், அமைதி நிச்சயம் வரும். இத நீங்களும் செயல்படுத்தி பாருங்க. உங்க வீட்ல நடக்கிற மாற்றத்தை நீங்களே காண்பீங்க. நன்றி.